வணக்கம் 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 உறவுகளே. வணக்கம் வணக்கம். இன்றைக்கு காலமே சந்திச்சிருக்கிறோம். என்ன இன்றைக்கு ஒரு புது உத்வேகத்துடன் என்ன நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு. என்ன கிளைமேட் நல்லா இருக்கு. காலம் ரெண்டு மூணு கதைக்கலாம். நேரத்துக்கு எழும்போணும். அதான் நேரத்துக்கு படுத்து நேரத்துக்கு எழும்போணும். அது உடலுக்கும் ஆரோக்கியம், மனதுக்கும் ஆரோக்கியம், ஏன்னா உலகத்துக்கும் ஆரோக்கியம். அதான் உண்மை. அப்போ நாங்கள் வெள்ளம் இன்றைக்கு ஜனாதிபதி வர தெரியுமா? இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு எங்களுடைய மாற்றத்துக்கான ஜனாதிபதி அனுகுமார் தானே. குமார தோழ பேர் ஞாபகம் வருது இல்லையா? அவர் வாரார். அப்போ இன்னும் மத பேருக்கு இம்மிக்கும் இடமில்லைன்றவர் தான் வாரார். இன்றைக்கு எப்படி போக போகுது இந்த வரவண்டு நீ நினைக்கிறாய்? போன தரம் அவர் வரைக்க அரசியல் கூட்டம் ஒரு பிரச்சாரத்தானே வந்தவர். பாசையூருக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு. அப்ப அந்த டைம் வந்து சனம் அரசியலை பார்க்க வந்த அரசியல் பிரச்சாரத்தை பார்க்க வந்த கூட்டத்தை விட அவரை தொட்டு பார்க்கத்தான் வந்தது. அதுதான் அவர் இருக்கா போய்கிட்டு அதை படிச்சு விடுவோம், தொட்டு பார்த்துருவோம், ஒரு செல்வி எடுத்து போடுவோம் தான் வந்தது. இந்த அளவுக்கு ஃபேன் இளம் மட்டங்கள் கூட வந்தது தெரியுமே. வயது போனாக்களை விட இளம் மட்டங்கள் தான் கூட. இன்றைக்கு மாவட்ட செயலத்துக்கு தான் வரையறான். மாவட்ட செயலத்துக்கு அங்க இன்றைக்கு இந்த ஒருங்கிணைப்பு கூடம் உத்தியோகத்தர்கள் எல்லாம் செல்ஃபி எடுப்பாங்க. இன்றைக்கு நிறைய எடுப்பாங்களே. நான் உத்தியோகத்தை போறாங்களோ கிட்ட போவாங்களே எடுப்பாங்க. நிறைய அவருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பாப்போம் என்ன நடக்க போன்னு பாப்போம். ஆனா அவர் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் தலைவர் அண்டில சும்மா பங்கேற்க வர நடக்க போது 10 மணிக்கு வரார். 10 மணிக்கு அவங்க கூட்டத்து வருவார். வந்து ஏதோ நல்லது நடக்கட்டும். ஆர்ப்பாட்டம் வாரக்கான ஆர்ப்பாட்டம், படபடப்பு, கிடுகிடுப்பு, சிலுசிலுப்பு ஒன்றும் இல்லை. ரோட்டை திருத்துறது, கரண்ட் பார்க்கறது, ரோட்டில் கரண்ட் லைட் பத்து கொண்டு பார்க்கறது இல்லையே. காபரி சரியா கிடக்கும். பக்கம் செய்தவங்க எங்க வடமராட்சி வல்வாட்டுத்துறைக்கும் வருவாரு. அப்ப சின்ன சின்ன குண்டுங்குழி வாகனங்கள் தெரியும் தானே. வார வாகனங்கள், சோசு வாகனங்கள் எங்க வர போகுது? 2 வாரம் தான் சும்மா முதல் இன்றைக்கு வந்த உடனே பேர் விஷயத்தை ஆள் கார்லாம் கொழும்புல இருந்து வருது வரியா வெளியில வர மாட்டோம். தெரியல நான் நினைக்கல. போன முறை கொழும்புல கார்ல வந்தா உங்க தடைகள் எல்லாத்தையும் நீக்கி கொண்டு வந்தது. தடையேடு காலமா 3 மணிக்கால ஆள் வலிக்கிட்டு இருக்கு. இந்நேரம் வந்துட்டு வரியாது ஆள் கார்லாம் பெருமன் நினைக்கிறேன். நினைப்பு பாப்போம். அந்த பழைய சும்மா ஒரு ஷர்ட்டோட மாறாயிரம். போன முறை கார்ல வந்ததுக்கான காரணம் சிலரம் ஜனாதிபதி ஆகல தானே. ஆகு முதலே வந்து அவருக்கு கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்க மாட்டேன். நான் அதை மறந்து வரேன். பாத்தி நீ பக்கத்துல வச்சுக்கிறேன் வந்து வாரண்டால் அவ்வளோ டிராஃபிக்கையும் குடிய பண்ணி கொண்டு வரனா கஷ்டம். என்ன இந்த மாதிரி பிளேன் சத்தம் கேட்டது இல்ல தானே? சத்தத்தையும் கேட்டா ஒரு பிளேன். ஆனா நான் வந்திருக்க மாட்டேன். மற்றது இதால வாரதை நீ ஜனாதிபதி ஆனது பிறகு உண்மையாவே பாதுகாப்பு காரணங்கள் இருக்கு தானே. பாதுகாப்பு காரணம் என்ன? எனக்கு பாதுகாப்பு காரணம் பண்றேன். முந்தி ஜனாதிபதி வரண்டால் நான் நேற்று போனான் அந்த ரோட்டால, சுண்டிக்குள்ள ரோட்டால போனான். ஒரு திரையும் காணல. முதல் நாளே நிற்பாங்களே இல்லையே எல்லாம் ராணுவம் இழுத்தோண்டு நிற்பாங்க. பார்க்க பயமா இருக்கும். குட்டமுட்ட உள்ள தான் குரு இந்த ஆள் வந்து ஜனாதிபதி நீங்க பாத்தீங்கன்னா அர்ஜுனா, டாக்டர் அர்ஜுனா மாதிரி சுட போறீங்களா? சுட்டாலும் என் வரலாறு இருக்கு. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், முடிந்த பின்னும் என் பேச்சு இருக்கு. இதுதான் அர்ஜுனாண்டையும் கொள்கையாக. வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, அதி விரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 021 222 61 13. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 021 222 35 36. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம். அப்ப அப்படி வந்துட்டு வரட்டும். ஆனா ஆர்ப்பாட்டங்கள் செய்ய போதுன்னு சொல்லி ஒரு கதை வந்த உடனே நீதிமன்றத்துல தடைகள் கேட்டிருந்தவங்க ஆனா தள்ளுபடி செய்யிருக்காங்க. அது என்னடா பட்டதாரிகள் செய்ய போறாங்கன்னு பயந்துட்டாங்க போலீஸ்காரர். அவங்கள ஆர்ப்பாட்டம் செய்து பெருசா வில்லங்கப்படுத்தி விட்டுறாங்களோ. அப்ப போய் அங்க போட்டுருக்கணும் போலக்கு என்ன வழக்கு. அவங்க தள்ளுபடி செய்துட்டு சொல்லியிருக்கிறாங்களே என்னென்றால் இவரையும் கூப்பிட்டுக்கிறாங்க. இல்லடா பட்டதாரி சங்க தலைவரையும் கூப்பிட்டுருக்காங்க. நேற்று கோர்ட்ஸ் கூப்பிட்டாங்க 2-3 பேரை கூப்பிட்டு. அது எங்கண்ட இவரும் டாக்டர் ஒரு ஆளோட கூப்பிட்டு சொல்லிக்கிறாங்க, நீங்கள் நடத்துங்கோ
ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது, அமைதியான முறையில் அறவழி போராட்டம் செய்யலாம் தானே, யாரும் அதுக்கு உரிமை இருக்கு தானே. நீங்க விழிப்புணர்வு மாதிரி நின்று உண்மையிலே அப்ப எல்லாம் பெனரோட வச்சு கொண்டு சொல்லலாம் தானே, எங்களுக்கு வேலை பண்ணு சொல்லலாம். என்ன அதுக்கு உரிமை இருக்கு. போய் மறைச்சோண்டு விட மாட்டோம், என்ன வேலை தந்துட்டு கொலை போண்டு அப்படி அதுகள் செய்யக்கூடாது சொல்லப்படும். அது பிரயோஜனம் இல்லை தானே. அப்படி செய்ய மாட்டாங்க. நாங்கள் கல்வியாளர்களப்பா, நாங்களே செய்யறோம். அப்படி பயமா வைக்கி சின்ன எதிர்ப்பு காட்டலாம். மற்றபடி போய் ஏன் மறைப்பாங்க, ஊடகங்களும் போட்டு விடுறானே வீதி மறைப்பு போராட்டம், ஜனாதிபதி வருகையொட்டி வீதி மறைப்பு போராட்டம். அவன் ஜோய்பான் இது என்னடா இதை வீதி எல்லாத்தையும் போட்டு மறைக்க போறாங்க. நாங்கள் முதலே ஒரு சேனல், அந்த சேனல் என்ற என்னடா முதல்ல ஒரு வீடியோ செய்து நாங்கள் இந்த யூடியூபர் மாதிரி இந்த தலையங்கங்களை தயவு செய்து கொஞ்சம் அந்த தலையங்கத்துக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாம இருக்குது. கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, பார்ப்பாங்க கரைச்சல் அப்படி போடாதீங்க, உள்ளதை போடுங்களேன். பிறகு வந்து உங்களுக்கு வியூஸ் வராது. கொஞ்ச நாள் பார்ப்போம், என்னடா உள்ள விடாங்கன்னு பார்ப்போம். சேர்ந்து யோசிப்பாங்களா, உள்ளு கொண்டு இருக்கா இப்படித்தான் போட்டு தட்டி போட்டு போடுவாங்க. அதுக்காக நாங்கள் வில்லங்கத்தை சொல்லல, சரியான தலையங்கத்தை சரியா போடுங்க. நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் சொல்றீங்க. வடிவா தலையங்கத்தை போட்டு விட்டால் சோப்பால போட்டு விடுங்க, போட்டு விட்டா சோப்பு கூட கண்டு போட்டு பார்க்கலாம். அப்போ அப்படி செய்யுங்க. அந்த தலையங்கங்களை தயவு செய்து என்ன அப்படி இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, பாவங்கள். மற்றது அவையும் பாதிக்கப்படுவனும், நாங்களும் பாதிக்கப்படுவனும் இல்லை, ஒரு மனிதர்களுடைய மனங்களையும் பாதிக்கப்படக்கூடாது. மற்ற அவர் இன்றைக்கு 2 மணி நேரத்தில் போறார். இங்க மட்டும் இல்லை, சகவச்சேரிக்கு போறார். எங்க போறார்? இதுக்குள்ளே ஒரு அரசியல் புரசலான அந்த ரோட்டு வழியை நிற்கிறாக்கள் அரசியல் இருக்குதானே. பின்னர் அரசியல் கதைப்பினும் அவ என்ன கதைக்கிறேன்னு சொல்லுவா. அப்போ இவர் சும்மா வரே இல்லை, இவர் இந்த எலெக்ஷன் தர போவானே, எது என்னடா அது கிராமிய உள்ளூராட்சி அவர் அதுக்கு போட்டு சேகரிக்கத்தான் வாரார் கூட இப்படியும் கதைக்கிறான் கூட. அப்படியும் இருக்குமே. உள்ளூராட்சி தேர்தலுக்குரிய ஆதரவை தேடுற அளவுக்கு அவர் இப்போ அவருக்கு ஆதரவு இருக்குன்னு தெரியும் தானே, அவருக்கு தேடுவான். அப்போ அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, எதுக்கோ வரட்டும், வந்து ஏதோ நல்லது நடக்கட்டும், யாழ் மக்களுக்கு நல்லது நடக்கட்டும். பாரர் என்ன செய்கிறார் பார்ப்போம். இப்போ அபிவிருத்தியை பற்றி எப்படியும் கதைப்பார், இங்கே கூட்டத்தில் கதைப்பார். என்னென்ன செய்யும், நிறைய விஷயங்கள் அபிவிருத்தி வடக்குக்கு செய்யணும்னு சொல்லி கணக்கு பிளான் பண்ணிருக்காங்க போல அரசாங்கம். அந்த வேலையில நடக்கும். மற்ற சிலவளை போன கூட்டத்தில் நடந்த விஷயங்களுக்கான தீர்வுகளை பற்றியும் இதில் சொல்லி போட்டு போவேன். அதோட நல்ல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், எங்கள்ட மறைந்த தலைவர் அதுக்கு வரேன். மாவேசினாராயனுடைய இறுதி அஞ்சலியில் அவர் நேரடியாக கலந்து கொள்வது ஒரு சிறப்பு தான். என்ன அங்கேருந்து வந்து ஒரு ஜனாதிபதி, ஒரு இப்போ மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட வந்து போடுறதுன்றது மறக்க முடியாது. என்ன பதியப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள். இதுவளையெல்லாம் போடணும், நாங்கள் யூடியூபர் மாதிரி போடணும். நிறைய எம்பிக்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்றால் நிறைய அவர் என்னண்டா நிறைய பேரோட நட்பு வச்சிருந்துக்கிறார். சிங்கள எம்பிக்கள், சிங்கள அமைச்சர்மார் எல்லாரோடையும், நிறைய முந்தின அரசாங்கத்து அமைச்சர்மார் எல்லாரோடையும் அவர் நிறைய நட்புகள் வைத்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவருடைய புதோடல் வீட்டில் அஞ்சலிக்கா இருக்குது. வேற இடத்த அன்றைக்கு கொண்டு போகணும், அது தெரியல எங்களுக்கு. அதை ஒன்றும் போட இல்லை ஊடகங்களில். அப்படி நடக்கலாம் தானே. என்ன அவர் நிறைய இதுவள் செய்து பேரை கொண்டு போகணும், இப்படின்னு டவுனுக்குள்ளே கொண்டு இருக்கணும். என்ன ஆகையினால நீங்கள் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்த வேண்டியிருந்தால் நீங்கள் உடனடியாக மாவட்டப்புறத்துக்கு அவருடைய வீடு நோக்கி சென்று அவருக்கான அஞ்சலிகளை செலுத்த சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மற்றது அனுரகுமார் அவரும் வாரார், பார்ப்போம். அவர் வந்து போன பிறகு என்ன நடக்கின்றதையும் பார்ப்போம். இல்லை என்னை வருகை நாங்கள் அவரை வரவேற்போம், இன்முகத்துடன் வரவேற்கிறோம், எதிர்பார்க்கிறோம். யாழ்ப்பாணம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுக்குள்ள எங்கண்ட டாக்டரையும் விட்டுட்டாங்க, நல்ல காலம் நேற்று விட்டுட்டாங்க. அவரும் பாரார். அவர் எப்படி அவரும் வருவார் தானே, கூட்டத்துக்கு வருவார், கூட்டத்துக்கு போவார் தானே, கூட்டத்துக்கு போவார். அவர் விஷயம் தெரியுமாடா, அவருக்கு எங்கே எப்படி கதைக்கணுன்றது தெரியும். அவர் சொன்னார் அன்றைக்கு, எனக்கு கதைக்க தெரியான்னு சொல்கிறாங்க. அப்படித்தான் தெரியாதான் கதைக்கிறேன் என்று வச்சுக்கொள்ளுங்களோன். நான் டாக்டராகாச்சா நீங்கள் கேட்பீங்களோ நான் சொல்கிறேன். இல்லை டாக்டராக தான் நின்றோண்டு, தம்பி நீங்கள் படிவாக சாப்பிடணும், என்ன முட்டையை சாப்பிடுங்க, கீரையை சாப்பிடுங்க, என்ன ஓரோ சரியே அப்படி என்ன தான் நோயாளருக்கு வருத்தமாக என்ன அதில் போயணும் டை முட்டையை சாப்பிட்றேன் என்று சொன்னால் வருத்தக்காரனுக்கு காட்டுன்றோம் இல்லையே. அப்போ டாக்டருக்கு வைத்தியம் செய்ய அவங்களுக்கு தக்கவா தான் சொல்லணும், நோயாளருக்கு பக்கத்தால. இஞ்சால வில்லங்கத்துக்கு நிற்கிறவனுக்கு வில்லங்கவா தானே சொல்லணும். நான் நினைக்கிறேன் அவரை டாக்டரா கண்ணோட்டத்தில் இருந்தோன்னு பார்க்குறவனுக்கு பிரச்சனையாக நான் அவர்கிட்ட கதையை கிட்ட அதை தான் டேய்
இவரை டாக்டரா கண்ணோட்டமா பாக்குறாங்களோ இவங்கெல்லாம் என்ன இப்படி கதைக்கிறான்னு கதைக்க பேர் தெரியாது. அரசியல்வாதியா நினைச்சா சரியா தான் இருக்க போடாங்க இல்லையே. அது ஐயோ கடவுளே, ஏதோ நடக்கட்டுக்கும் காலங்கள் இருக்குது, காலங்கள் கடைசி வரையும் இருக்கும் தானே, கடைசி வரை பதில் சொல்லும். அதான் சொல்றது, காலம் இன்றைக்கும் பதிலே சரியாத்தான் சொல்லும். அது தீங்கு விளைவிக்காது, எங்களை மாதிரி ஒன்று நினைச்சு ஒன்று செய்யாது காலம் இல்லையே. அது சரியாக இப்போ மாவசேனா ராயா பற்றி கூட இப்போ இவ்வளத்தை நாங்கள் சொல்கிறோம். சில பேருடைய விடயங்களை நாங்கள் அவர்கள் இறந்த பிறகு தான் அறியக்கூடியதாக இருக்கு. அப்படியும் இல்லாமல் இருக்கே வாழ்த்தணும். ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் செய்கிற நல்ல விஷயத்தை நாங்கள் அண்டண்டே வாழ்த்தி விட்டுருவோம். வாழ்த்த பஞ்சு விடக்கூடாது, பாராட்ட பஞ்சு படக்கூடாது. அதைத்தான் நான் சொல்லுவோம். ரவிகரன் எம்பி பார்த்தீங்களா விளையாட்டு, எங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இல்லையா, மக்கள் சரியா சிரமப்பட்டார்களா, அது அடிச்சு விட்டாங்க தொலைபேசி, ஐயா வந்து டாக்டர் காண இல்லைண்டு, எங்கடா டாக்டர் இல்லையோ பட் உடனே அங்கே பெரிய ஆளுக்கு அடிச்சார், என்ன பேச்சு வேறு டாக்டர் அனுப்பும் கொண்டார், உடனே டாக்டர் வாங்கினார், மக்களுக்கு பிரச்சனை இருந்து அப்படிதான் அவரை பாராட்டத்தானே இல்லையே. அதே மாதிரி பாராட்டுறத உடனுடனே பாராட்டணும். உவனே ஏதோ எங்கேயோ வந்தாப்பில் செய்து போட்டார், அதுக்குள்ள வேறு ஏதோ செய்து சொல்கிறது, இப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். இவருக்கு ஒரு பாராட்டு அப்படி இல்லை. இவனும் நல்லது செய்ய அவனை பாராட்டி விட்டுருவோம், தட்டி விட்டுருவோம், ஓம் தம்பி நீ செய்த சரியிடான்றதான் அவனுக்கு இன்னும் உத்வேகம் வரும். இதை அவனை போட்டு எஞ்சிடும் குட்டி குட்டி ஐயோ சமுதாயம் எங்கே போகுது, என்னத்துக்கு போகுது, எப்படி போகுதுன்னு ஒன்றும் தெரியல. ஆகையினால நாங்கள் நல்லதை பாராட்டுவோம், நல்லதை செய்வோம், என்ன நல்லவர்களை வாழ வைப்போம், தட்டி கொடுப்போம். நாங்கள் தான் செய்யாட்டியும் உதவிகள் செய்ய வேண்டாம், உபத்திரம் கொடுக்காம இருப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம்.